யாரப்பா நீ? மனுஷன். மனுஷனா? இப்படியா தூங்குறது? இப்படி பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன செஞ்சுட்டு இருக்கிற? என்ன செஞ்சுட்டு இருக்கிற? இந்த இது சர்வீஸ். சர்வீஸ் இல்ல சர்வீஸ், அதான் இங்கிலீஷ்ல சர்வீஸ். ஓ இங்கிலீஷ் போதும். உன் பேர் என்ன? எனக்கு ஏதுங்க பேரு? உங்க இஷ்டம், நீங்க கூப்பிடுங்க. உனக்கு சொந்தமா பேரே கிடையாது? இருந்துச்சுங்க மாதவன்னு. இப்ப அந்த பேரை யாரும் கூப்பிடுறது இல்ல. பசங்க அப்போதைக்கு அப்போதை இட்டு கட்டி கூப்பிடுறாங்க. சில பேர் பொறிக்கீடு கூப்பிடுறான், இன்னும் சில பேர் சோமாரின்னு கூப்பிடுறான், இன்னும் சில பேர் கைவேன்னு கூப்பிடுறான். இந்த வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்கிறேன். இங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல. சரி சரி, இங்க எப்படி வந்த? பிளாட்பாரத்துல இருந்து வந்தேன். பிளாட்பாரத்துல இருந்தா? ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டு அம்மா புண்ணியவதி, அவங்க நல்லா இருக்கணும், என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாப்பா, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவனை பார்த்திருக்கேன். பரிதாபமா இருந்துச்சு. சோறு போட்டா போதும், சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன்னா சரின்னு கூட்டியாந்திருக்கேன். வாப்பா. என்னம்மா அது? முன்ன பின்ன தெரியாத வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் யாரோ எப்படிப்பட்டவனோ எப்படின்னு நம்புறது? இதுல என்னப்பா இருக்கு? அனாதையா இருந்தான், ஆதரவு கொடுத்தேன், நமக்கும் வேலைக்கு ஒரு ஆளாச்சு, அவ்வளவுதானே. ஆல் ரைட், நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு நான் என்ன தடையா சொல்ல போறேன்? உங்க இஷ்டம். இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகா இருக்கு. பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசும் புல்தரை. பசும் புல்தரை. காத்து கூட ஜில்லுன்னு வீசுது இல்ல? ஆமாமா, ஜில்லுன்னு வீசுது. நீலவானத்திலே நீண்டும் மேகக்கூட்டம். என் மனசை திருடின கள்ளி ஆட்டம். நான் கள்ளியா? ஆமா, என் மனசு திருடின கள்ளி இல்ல. ரமா, நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம், வானத்து புதுநிலம், வண்ண ஓவியம், என் இதயத்து இன்ப ஜோதி, சிற்பியின் கைப்படாத உயிர் சிலை, ஜீவ கீதம், ஆசை வெள்ளம், இன்னும் இன்னும். போதுமே, சர்க்க கோமாளி மாதிரி அடிக்கிட்டே போறீங்களே. உங்களுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். கொஞ்சமாவது சீரியஸ் வேண்டாம். ஓ, இங்க வந்தா நீ சீரியஸ், வீட்டுல போனா அம்மா சீரியஸ், ஹாஸ்பிடல்ல வர கேஸ் சீரியஸ், அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் சீரியஸ். ஆக மொத்தம் என் பொசிஷனே சீரியஸ். ஏன்? அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. செஞ்சுக்கங்களேன். ஓ, ஐ அம் ரெடி. ஆனா அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க. உங்க அம்மா கிட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? ரமா, எங்க அம்மா இன்னொரு பெண்ணை பார்த்து முடிவு செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்ன பார்த்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனந்த், உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? ஆமா, எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலன்னா ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படின்னா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உன்னை காதலிக்க வந்தேன். காதலிக்கனா? கல்யாணத்துக்கு வேற ஒருத்தியா? அதுல என்ன தப்பு? ஐயோ, கோவமா? ஆல் ரைட், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேற ஒருத்தியை காதலிக்கிறேன். இதுக்கும் கோவமா? இப்படி செய்யட்டுமா? உன்னை காதலிக்கிறேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பேசாத கண்ணும் பேசுமா? பெண் வேண்டுமா? பார்வை போதுமா? பார்வை ஒன்றே போதுமே. காதல் திராட்சை கொடியிலே, கள்ளோடு ஆடும் கனியிலே, ஊரும் இன்பக் கடலிலே, உன்னோடு நானும் ஆடவா? அப்போது நெஞ்சம் ஆறுமா? எப்போதுமே கொண்டாடுமா? பார்வை ஒன்றே
கல்யாண வாழ்த்து பாட்டிலே சேர்ந்து வாழலாம், உல்லாசவானம் போகலாம். அப்போது நெஞ்சம் ஆறுமே, எப்போதுமே கொண்டாடுமே. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? பேசாத கண் பேசுமா? பெண் வேண்டுமா? பார்வை போதுமா? பார்வை ஒன்றே போதுமே. என்னம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு சொல்லுடாமா. பேசுறாமா. சைனைடு இன்ஜெக்ஷனா? ஆமா, அது டாக்டர்களை தவிர வேற யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காது. கரெக்ட். ஆனா அப்படி எத்தனை டாக்டர் மீது நாம் சந்தேகப்படுறது? இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி கேசுகள்ல கொலைக்கு அடிப்படை காரணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொலையாளி யாருங்கிறத சுலபமா தெரிஞ்சுக்கணும். எஸ். ரமாவோட மரணத்தினால யாருக்கு என்ன லாபம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கங்க. டாக்டர் கிரியா? எஸ், டாக்டர் கிரி. மாதவா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. இப்ப வந்துக்கிறா. இங்க என்ன தூக்கம்? ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வரல, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். வர வர ரொம்ப முன்னேறிட்டு வர. இருக்கட்டுங்க, சந்தோஷம். வாழ்க்கையில முன்னேற்ற அவசியம் தானே? அவசியம் தானே? அடிச்சவ தெரியுமா? பிளாட்பாரத்துல இருந்து காம்பவுண்ட்ல இருந்து ஹாலுக்கு வந்தாச்சு. இனிமே பெட்ரூம்ல போய் படுத்துக்க. ஆகட்டுங்க. எங்கடா போற? பெட்ரூமுக்கு போச்சுனீங்களே, சுடுகாட்டுக்கு போச்சோம். போறேன். சுடுகாடு போனோம். பேய் அப்படியே படுத்திருக்கு. பிசாசு. ஆனந்த், அவன் மேல ஏன்ப்பா கோபிச்சுக்கிற? அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே. நீ ஒண்ணு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் ஒண்ணு சொல்லுவான். டேய் மாதவா, போய் இலைய போடு. வேண்டாம், எனக்கு பசி இல்லை. ஆனந்த், உன் கவலை எனக்கு நல்லா புரியுது. ரமா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. அவ கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். மனித வாழ்க்கை என்ன விளக்காம அணைஞ்சு போனா ஏத்தி வைக்கிறதுக்கு? ஏற்றிய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமாப்பா? இருண்ட வீட்டுக்கு ஒளி வேணும். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வேணும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. நாளைக்கே ஒரு பொண்ணை பார்த்து. அம்மா, கொஞ்ச நாளைக்கு என்ன நிம்மதியா இருக்க விடுங்கம்மா. ஆனந்த், ஆனந்த்,
ஹலோ, ஐ அம் டாக்டர் ஆனந்த் ஹியர். மன்னிக்கணுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டுல என் பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? மவுண்ட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலயா? ஆல் ரைட், இத வந்துட்டேன். நீங்க தான் டாக்டர் ஆனந்துங்களா? ஆமா, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நான் தாங்க. சீக்கிரம் போங்க. எந்த பக்கம்? நேரம். டாக்டர் ஐயா வாங்க. டாக்டர் உள்ள வாங்க. டாக்டர், உங்க இடது கை பக்கம் மெழுகுவர்த்திருக்கு, ஏத்திக்குங்க. ஐயோ டாக்டர் வாங்க, மேல போகலாம். இவ்வளவு பெரிய பங்களாவுல அழுகுறத தவிர வேற சத்தத்தையே காணுமே. ஒரு விளக்கு கூட இல்ல. டாக்டர், நான் என்னத்தை சொல்ல, எல்லாம் விதி. இந்த வீட்டுக்கு விளக்கா இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா செத்து போயிட்டாங்க. டாக்டர் வாங்க போகலாம்.